ஆண்டோட வருகை பிற்பாடு இந்த BMW, பென்ஸ், போர்ஷே, ஃபெராரி கார் எல்லாம் இருக்காதுங்க. ஒரு பைக்ஸ் இருக்காது. எல்லாம் அந்த உலகம் பூரா, பூமி பூரா தண்ணி சூழ்ந்த இடம். மலையும் தண்ணியும் தான் இருக்கும். அந்த இடத்துல ஜனங்களுக்கு என்ன தெரியுமா வாகனம்? மரங்கள். இந்த அழியும் போது கர்த்தர் என்ன செய்றாரு? ஜனங்களுக்காக பெரிய பெரிய மரங்களை முழுசா அறிய விடாம இப்படி விட்டுறாரு. அது தண்ணிகள்ல மிதக்கும். அதுதான் கப்பல். அதுதான் படகு. மனுஷருக்கு மலையில குடியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மலைக்கு இந்த மலைக்கும் போறதுக்கு காரணம் வாகனம். அவங்க அந்த கடல்ல நம்பி தான். அந்த கடல்ல இருக்கிற உணவு தான் அவங்களுக்கு. அதை எப்படி எடுக்கிறது? ஆண்டோட கிருபையில ஜனங்களுடைய பரிதாப நிலையை பார்த்து கர்த்தர் கரையிலே ஒதுக்க செய்வார். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா மரணத்தை கர்த்தர் விளக்குறார். சாப்பிடாட்டி மரணம் தானே. அதனால சாப்பாடை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை, படகு இல்லை, போட் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால இந்த மரங்களை கர்த்தர் கொடுத்த இதில் அவங்க போவாங்க. அது என்ன வலையும் இல்லை, ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையே, தானாக கிடைக்கிறது தான். அப்போ அந்த பார்த்தா அது கரை ஒதுங்கும். அந்த ஒதுங்குற மீனை தான் சாப்பிடுவாங்க. அப்படியே தான் அப்படி இப்படி போகணுன்னா அந்த மிதக்கிற மரங்களில் தான் படகு போல இருந்து செய்வாங்க. இதுதான் வரப்போகிற காலம். அடுத்து நம்ம சந்திக்கிற காலம். இது வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும்போது அது சயின்டிஃபிக்காக அந்த வசனங்களை பார்க்கும்போது உலகம் எல்லாம் அழிஞ்சு பிற்பாடு மனுஷரை கருத்தை சாவ விளக்குறார். மலையில் நீ குடியிரு, இங்கே குடியிரு, குகையில் குடியிரு, ஆனால் சாக முடியாது. சாகணும்னு ஆசைப்படுறா, சாவை தவிர்க்கிறார். சாவுக்கு அனுமதிக்கல. அப்போ வாழ்ந்து தான் ஆகணும். நம்ம வாழ்றது கர்த்தர் அவனுக்கு எதாவது கொடுத்தான் ஆகணும். அதுதான் கடல் மீன். இன்னைக்கு சைவம் சைவம் சைவம்னு இன்னைக்கு அசைவ பெரிய காரணங்களை கேவலப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு சைவம் சரி அசைவம் சரி எல்லாருக்கும் ஒரே உணவு, கடல் உணவு தான். அந்த கடலில் பாசி கிடைக்கலாம். அது ஒரு அது அது அவ்வளோ கிடைக்குமான்றது இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஏதோ உள்ளே இருக்கிறது இருக்குது. பொதுவாக கிடைக்கிறது மீன், நண்டு, எறா. இதுதான் ஒதுங்கலாம். அதே சமயத்தில் பாசிகள் ஒதுங்கலாம். அதுக்கு எனக்கு சொல்ல தெரியல, உறுதி இல்லை. அப்போ எல்லாருமே இந்த மரங்களில் தான் படகு போல் அப்படி தத்தி பிடிச்சிட்டு போவாங்க. இன்றைக்கி எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் கார்ஸ், எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கி அதை அனுபவிக்கிற காலம் இருக்குது. சாதாரணமாக மிடில் கிளாஸ் எல்லாம் நல்ல கார்களை வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே நீ கார் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த வச்சுருக்க ஒருத்தர் கூட இப்படி ஒரு காலத்தை நம்ம சந்திப்போம், கர்த்தராக இயேசுவின் வருகைக்கு போகாதுங்க, இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தை சந்திப்போன்ற ஒரு வெளிப்பாடே இல்லையே. நான் சொல்கிற எல்லா சயின்ஸ் பேஸ்டு ஃபேக்ட்ஸ் இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வானத்தின் சத்தவங்களை அசைக்கப்படும் கர்த்தர் சொன்னார் இல்லையா? மற்ற 24, 29, 31 வரைக்கும் கர்த்தரோட வருகையில் அந்த சயின்ஸோட அந்த ஸ்பெக்ஸை, அந்த கண்ணாடி மூலியமா, சயின்ஸ் மூலியமா இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். இந்த பூமியில் என்ன இருக்கும்? வசனங்களை பார்த்தா வெறும் தண்ணி தான் இருக்குங்க, மலை எது இருக்கும்? அப்போ எது வாகனம்